வெற்றின்றது யாரு? இந்த வேலையை அவன் கரெக்டாக செஞ்சுருவானா? அன்பு எதுக்கு அவனை வச்சு தூக்க வச்ச? இந்த வேலைக்கு அவன் தான் சரியான ஆள். ஆஃப்டர் ரெக்கார்டு தூக்கி விசாரிக்கணுன்னே ஒரு வீடு வச்சுருக்கான். அந்த வீட்டுக்குள்ளே போனவன் ஒன்று உண்மையை சொல்லணும், இல்லை உயிரை விடணும். அப்போ உண்மையை சொன்னவன்லாம் உயிரோட விட்டுருவானா? செய்வான். அன்பு, அன்பு, வெல்கம் பேக் மிஸ்டர் கில்லர். ஆஃபீஸர் சார், அந்த கேமரா கொஞ்சம் ஆஃப் பண்ணுறீங்களா? ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஆஃபீஸர் சார், அந்த மொபைல் கேமராவோட வச்சா அந்த ஹிடன் கேமராவே ஆஃப் பண்ணுறீங்களா? கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம். டேய், உனக்கு என்ன ஹாலிவுட் ஹீரோ நினைப்பா? ஓத்தா டேய், நீ என்னை இப்படி தூக்கியிருக்கேன்னு தெரிஞ்சுன்னு வை, நீ டியூட்டி பார்க்குற அதே ஸ்டேஷனில் உன்னை ஜட்டியோட உட்காரப்பானுங்க. எப்படியும் நான் மிஸ் ஆனது இன்னும் 1 ஹவரில் தெரிஞ்சிடும். பாவம்டா நீ. கன்ஃபார்மாக உனக்கு சென்றலோ புலலோ நான் வந்து உன்னை பார்க்குறேன். இன்னொன்று சொல்லவா? இப்போவும் உனக்கு சான்ஸ் தரேன். இப்படியே விட்டேன்னு வை, உனக்கு எனக்கு சம்மந்தம்லாம் நான் பாட்டில் சைலண்ட்டாக போயிட்டே இருப்பேன். ஐயோ சரிப்பா, அப்போ என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களே. நீ வேணா இப்படியே போயிடுறியா? ஏன்டா கோத்தா, நீ கிரிமினல்டா, நான் போலீஸ். அதெல்லாம் நீ மிஸ் ஆகிட்டான்னு யாருக்கும் தெரியாது. இப்போ நீ எங்கே இருக்க தெரியுமா? சென்னைக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்க. என்ன புரியலையா? அதெல்லாம் உன்னை தூக்கினப்போ உன் மொபைலையும் தூக்கியாச்சு. உன் மொபைல்லே மதுரை டு சென்னை டிக்கெட் புக் பண்ணி என் ஆள் ஒருத்தனை அனுப்பியாச்சு. இப்போ நீ ரெக்கார்ட் படி இங்கே இல்லை, அங்கே இருக்க. நீ போலீஸ் இல்லைடா, நீ தான் உண்மையான கிரிமினல். எப்படியும் 5 ஹவர்ஸில் நான் மிஸ்ஸிங்னு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் என் வாயில் அந்த ஒரு வார்த்தை. டேய் மடையா, உன் மூஞ்சியை பார்க்க வாடா. இவ்வளோ தூரம் உன்னை பக்காவாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்கேன். சென்னை போய் நீ மிஸ் ஆனால் என் மேலே என்கொயரியே கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ரெக்கார்ட் படி நீ அங்கே, நான் இங்கே. ஸோ இப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ உண்மையாக பதில் சொல்லி அது எனக்கு கன்வின்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா உன்னை உயிரோட விடலாமான்னு யோசிப்பேன். இல்லைன்னு வச்சுக்கோ, ஒன்று இங்கேயே கொண்டு புதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு என்னடா வேணும் மயிறு? எனக்கு நீ ஏன் மீரா கொலை பண்ண, அதுக்கான காரணம் தான்டா வேணும். அதுக்குடா ஏன்கிட்ட கேட்குற? கொன்னவன்ட்ட தான்டா கேட்க முடியும். டேய் லூசு, மீரா கொலை பண்ணது நான் நினைக்கிறியா? அவன் சஸ்பென்ஸுக்கு நான் தான் காரணம் நினச்சி இதெல்லாம் பண்ணுறேன் நீ? எனக்கு அங்கே தான்டா டவுட்டு. இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ண 4 நாளுமே நார்மலாக இருந்த நீ தான் சஸ்பெக்ட்டுன்னு எனக்கு என்றைக்கு உன் மேலே டவுட் வந்துச்சோ அப்போயே என்னை சஸ்பெண்ட் ஆக வைக்கிற அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கேன்னா உன் மேலே தப்பு இல்லைன்னா ஏன்டா அப்படி பண்ண சொல்கிறா? மீரா தான்டா எனக்கு எல்லாமே. அவளை நான் முதல்ல அடைச்சி நிறுத்து. உன் லவ் ஸ்டோரி கேட்க நம்ம என்ன இங்கே ஒயின் ஷாப்பில் உட்காந்துருக்கோம்? எனக்கு தேவை நீ ஏன் மீராவை கொலை பண்ண அதை மட்டும் சொல்லு. இல்லையா உன்னையும் கொண்டு அவளோட டூயிட் பாடுன்னு அனுப்பி வச்சிருவேன்.
ஒருத்தன் ஃபீலிங்ஸை கேட்க கூட இங்கே எவனுக்கு டைம் இல்லை. ஆனால் என் மீரா எனக்காக வாழ்க்கையே கொடுத்துருக்கா. இப்படிப்பட்ட ஒருத்தி நான் இழந்துட்டேன். இனிமே என் வாழ்க்கையில் இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீ என்ன பண்ணாலும் மீராவை நான் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும். டேய், இந்த சினிமா டைலாக்லாம் வேற யார்ட்டையா விட்றா. இலக்கு ஒன்றும் இல்லைன்னா எதுக்குடா உயிரோட இருக்க? போய் சாகுடா. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. என்னடா சஸ்பெண்ட் ஆக வச்ச? சஸ்பெண்ட் தானே ஆச்சு, உயிரா போச்சு. அப்படி நீ அந்த யூனிஃபார்மை போட்டுதான் ஆகணும்னா அதுக்கு நீ செத்துடலாம்டா. சாதாரண சஸ்பென்ஷனா? சாதாரண சஸ்பென்ஷனு? இது என்ன சினிமாவில் கட்டுற மாதிரி பாதி சம்பளத்தை வாங்கி வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கியா? புல்லட் இல்லாத கன்னு மாதிரிடா ஒரு போலீஸ்காரனுக்கு சஸ்பென்ஷனு. பவர் போயிடும். நான் திரும்ப டியூட்டியில் ஜாயின் பண்ணல இழந்த என்னோட ரெஸ்பெக்ட் திரும்ப வருமாடா? நாளை பின்ன எனக்கு ஒரு ப்ரொமோஷனே கிடைக்கிறப்போ எதுக்கு இந்த சஸ்பென்ஷன் கேட்ட அப்போ ஆப் அடிப்பானுங்கடா. நீயும் அவளும் லவ் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றுவீங்க. அப்புறம் அவள் மிஸ்ஸிங்னு என்கிட்டயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். 2 நாள் அப்புறம் அவள் டெட் பாடி எம்எல்ஏ கெஸ்ட் ஹவுஸில் கிடக்கும். அதுக்கு காரணம் அந்த எம்எல்ஏ வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரன்னு சொல்லி நாங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணுவோம். ஆனால் கொலையை நீ பண்ணிவிட்டு பழியை அவன் மேலே போட்டுட்டு என்ன சஸ்பெண்ட் ஆக வச்சுட்டு நீ ஜாலியாக சுற்றுவியோ? டேய், உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? எவிடன்ஸ் வச்சிருக்கியா? மீராவோட பாடியில் எம்எல்ஏவோட நகத்தை எடுத்திருக்கானுங்க. அதை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அதை நீ மறைச்சி எம்எல்ஏ வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரனை அரெஸ்ட் பண்ணியிருக்க. இதை நான் லைட்டாக சிசிடிஎன்எஸுக்கும் சிஎம் ஹெல்ப்லைனுக்கும் எஸ்பி ஆஃபீஸுக்கும் ஊதி விட்டேன். உனக்கு சஸ்பெண்ட் அடிச்சிட்டானுங்க. உன்னோட டியூட்டியை நீ கரெக்டாக பார்த்துருந்தா அந்த எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணியிருந்தா நான் எதுக்குடா அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்? உனக்கு எதுக்குடா சஸ்பெண்ட் ஆக போகுது? அங்கே தான்டா எனக்கு டவுட்டு. அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எப்படி உன் கை கிடச்சிது? அது எம்எல்ஏ சாம்பிள்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லவா? சத்யா உன் ஃப்ரெண்டு தானே அவன்? சத்யாவா? யாரு சத்யா? யாரு? எந்த சத்யா? டவுட்டில் தான்டா இருந்தேன். இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டேன். என்னடா முறைக்கிற? உன்னை என்ன பண்ணுறேன் பாடுறா.
இப்போ நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா ஆன் த ரெக்கார்ட் நான் சென்னை போயிட்டுருக்கேன். ஸோ நான் உன்னை கொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ இந்த கேஸை சால்வ் பண்ணி கொடுத்துட்ட. சாகரை பற்றிலாம் கூட நான் கவலைப்படலடா. எனக்கு ஒன்று மட்டும் சொல்லு, ஏன்டா மீராவை கொன்ன? இதை நீ போலீஸ்காரனா கேட்குறியா இல்லை மீராவோட அண்ணனா கேட்குறியா? என்னடா முழிக்கிற? நீ தான் மீராவோட அண்ணன்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது கூட எனக்கு தெரியல. என் ஆளை வச்சு உன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள உன் டேட்டாவை கலெக்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது. எனக்கே பெரிய ட்விஸ்டாக இருக்கு. ஏண்டா உன் தங்கச்சி ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? வெக்கமா இல்லை? டேய் என்னை குழப்பாதடா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லடா. மீரா வீட்டை விட்டு வெளில போனதுக்கான காரணம் எக்ஸாமில் ஃபெயில் ஆனான் தானே நினச்சிக்கிட்டு இருக்க. அதுக்கு உண்மையான காரணம் யாருன்னு தெரியுமாடா? நீ நம்பிட்டு இருக்கியே அந்த எம்எல்ஏ, நாயே, அவன் தான்டா அதுக்கு காரணம். அந்த எம்எல்ஏவை பற்றி எனக்கு A to Z தெரியும். நீ தான் ஏதோ பண்ணியிருக்க. அந்த எம்எல்ஏ உன் தங்கச்சி என்ன பண்ணான்னு தெரியுமாடா உனக்கு? இல்லை, நீ என்னை குழப்புற. அவர் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். சின்ன வயசு அதான்டா இங்கே பிரச்சனையே. மீரா விஷயத்தில் அந்த எம்எல்ஏ பற்றி உனக்கு என்னடா தெரியும்? என்ன தெரியும்? சின்ன வயசில் அந்த எம்எல்ஏவால் மீரா பட்ட கஷ்டம் தெரியுமா? தெரியுமாடா? நான் அடிச்ச அடியில் நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா என்ன? என்னடா என்னென்னமோ வளரிட்டு இருக்க? உண்மையிலே மீராக்கு என்ன நினச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஒரு நாள் அசே மீராவை தொட்டண்டா, அவ எப்படி அலர்னா தெரியுமா? நீ நம்புறியே அந்த எம்எல்ஏ அவன் மீராவை அபியூஸ் பண்ணியிருக்கான், அதுவும் 12 வயசுல. அதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாதாண்டா. அவள் வீட்டை விட்டு போயிரு. அந்த பையன் அவளுக்குள்ள இப்ப சாகுற வரை இருந்திருக்கு. நீ எல்லாம் ஒரு அண்ணன், இந்த எம்எல்ஏக்கு விசுவாசமா இருக்க. டேய், எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிறோம்ல. பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணுறாங்க, அவங்க திரும்ப நார்மல் ஆகிடுவாங்க நம்மளே நினச்சிக்கிறோம். இவ்வளோதானே? நீயும் மீரா விஷயத்தை நியூஸாக பார்க்காம ஜஸ்ட் கேஸாக பார்த்துட்டு அந்த எம்எல்ஏக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. உன் தங்கச்சி நீ இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? டேய், நீ சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு என்னென்ன கேன கூன்னு நினச்சிட்டு இருக்கியா? இதுக்கு முன்னாடி வரை அப்படி தான்டா இருந்த. இப்போதான் நீ போலீஸாக பேசுகிற. என் ஃபோனை கொண்டு ஆள் ஒருத்தன் சென்னைக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த ஃபோனில் என்னவள்னு சொல்லிட்டு ஒரு கான்டாக்ட் இருக்கும். வாட்ஸ்அப்பில் போய் அதில் லாஸ்ட்டாக வந்த வாய்ஸ் மெசேஜை உனக்கு அனுப்ப சொல்லு. அப்போ தெரியும் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு. பேசு. டேய், நம்ம தூக்கி வச்ச ஃபோன்லேருந்து வாட்ஸ்அப்போ அதில் என்னவல்னு ஒரு கான்டாக்ட் இருக்கும். அதில் லாஸ்ட்டாக வந்து ஆடியோ மெசேஜ் அனுப்பு. கொஞ்சம் வேகமாக அனுப்புடா. அன்பு, இதை நீ கேட்குறப்ப நான் இருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல. சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப அடிபட்டு வந்திருக்கேன். என் அண்ணனுக்கு அப்புறம் ஒன்றை தான் நான் எல்லாமாவும் நினச்சேன். நீ எவ்வளோ சொல்லியும் நான் கேட்கல. நான் கேட்கலன்றதை விட என் மனசு அதை கேட்கல. என்னை மன்னிச்சிரு அன்பு. என்னால் பொய்யா நடிச்சுட்டு வாழ முடியல அன்பு. அதனால நான் போயிடுறேன். கடைசி வரைக்கும் இதை என் அண்ணனுக்கு மட்டும் தெரியாமல் பார்த்துக்கோ. மீரா! இப்போ கூட அந்த எம்எல்ஏ தான் கூப்பிட்றான். பேசுறியா? இந்தா. என்னப்பா வெற்றி?
எப்படி சனியா ஒத்துக்கிறானா இல்லையா? எப்படிப்பா போயிட்டு இருக்கு விசாரணை? போயிட்டுருக்கு தலைவரே, விசாரணை போயிட்டுருக்கு. ஒத்துக்கிட்டானா? ஒத்து வரலன்னா பாரு, அந்த மீரா சனியனை தோண்டி எடுத்து கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன். அவனை இங்கே தூக்கிட்டு வா, மொத்தமாக முடிச்சு விட்றலாம். வரேன் தலைவரே, நேரில் வரேன். வந்துருப்பா, உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன். வரேன்டா கோத்தா.